இவருடைய உழைப்பெல்லாம் வந்து நான் நேராகவே பார்த்துருக்கேன். திருவண்ணாமலைக்கு ஷூட் போகும்போது சுரேஷ் சார் ஆகட்டும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து கடினமான உழைப்பு. ப்ரொடியூசர் இருக்காங்க, ப்ரொடியூசருக்கு வந்து நம்ம நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும், படம் நல்ல லெவலுக்கு வரணும், அவங்க நம்மளை நம்பி படம் போட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நமக்கு தகுந்த லாபத்தை ஏற்படுத்தி தரணுன்ற நோக்கம் நிறையாவே சுரேஷ்ட. அவர் எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டையும் நான் பார்ப்பேன். டான்ஸ் மூமெண்ட் சொல்லிக் கொடுப்பார் ராபர்ட் சார், 2 டேக்கில் ஓகே ஆகிடும். ஆனால் சுரேஷ் சார் இல்லை நான் திருப்பி பண்ணுறேன்னு பண்ணுவார். அதனால் நான் பார்க்கும்போது ரியலி இஸ் வெரி கிரேட். இந்த படம் மேலும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு வந்ததுக்கு அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் இவர் சுரேஷ் பாபா மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும்ன்ட்டு அன்போடு வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த படத்தில் கதையின் நாயகியாக சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இதை கொடுத்துருங்க. சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு 10 பொருத்தமாக பக்காவாக இருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சினாக்க உடனே முன்னாடியே வந்துடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக தான் வரணும், அப்போ தான் மாசு, புரியுதுங்களா? சில ஆடியோ நிகழ்ச்சிகளும் போகவே கூடாது, புரியுதா? வீட்டிலே இருந்தாலும் ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூட ஷூட்டிங்கு, மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் பெரிய ஹீரோயின் ஆக முடியும். நான் சும்மா கிண்டலுக்காக சொல்லலை, வருத்தப்பட்டு சொல்கிறேன். கூல் சுரேஷ் அப்படின்னு கூப்பிட்டா டக்குன்னு வந்து நிற்பேன். அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். தட்டுங்க. நன்றி. இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து என்னுடைய கேரக்டர் பின்னாடி பாருங்கள், கட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், அது நான் தான். அதனால் இந்த படம் பாருங்கள், நல்லா சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் சோனியா. இந்த படத்தில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2-வே ஸ்டோரி மாதிரி. ஸோ நானும் என்னோடய கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் பல பேர் பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் பண்ணதுக்கப்புறம் உங்களவுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தேட்டரில் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டை எப்போவுமே கொடுக்கணும் எங்களுக்காக, எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. இப்போ பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன படமாக இருந்தாலும் கூப்பிட்ட வார்த்தைக்கு இத்தனை பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் சேனல், பத்திரிகை செய்தியாளர்கள் எல்லாரும் வந்து இந்த ஒரு சின்ன படத்தை ஊக்குவிக்கணும் வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டீமில் இருந்து வந்த எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது எல்லாருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இந்த படத்துக்காக வரணும், இந்த படத்துக்காக வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு வந்த உங்கள் எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் இது கூட இருந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மேஜராக சொல்லணுன்னா பீட்ரெயின் மாஸ்டர் சார், எடிட்டர் பிரதீப், இவங்கெல்லாம் நல்லா பண்ணாங்க. சுதாகர் ப்ரோ மெயினாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, தியேட்டரில் கலக்கிட்டீங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல என்டர்டெய்னருக்கான ஒரு இடம் காலியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக நிரப்புவீங்கன்னு நம்புகிறோம் நாங்கள் வந்துட்டு. ஸோ இது இல்லாமல் எங்களை பற்றி நல்லா ஆர்கானிக்காக எழுதி நல்லபடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்காக ப்ரெஸ், மீடியா, நியூ மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட ஒர்க் பண்ண எல்லா க்ரூ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், திங்க் மியூசிக், நெட்ஃப்ளிக்ஸ், எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம், எங்களோட ஏடிஸ், எங்களோட மேனேஜர்ஸ் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் மேலும் இந்த படத்தை வந்து வெற்றியாக்குனதுக்கு ரொம்ப நன்றி. So this team is such fantastic, energetic team, and that's it. And that is Idey Murli today. Idey Murli will not stop with film alone. Theaterல எடுத்துட்டாங்க, அதனால after நாளைக்கு OTTல ரிலீஸ் ஆகும்போது people will start celebrating it more, and Idey Murli is an unstoppable like celebration. It will be part 2 கூட சொல்லியிருக்கேன். அது வந்து உதய மதர்வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த படம் கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா இது நாங்கள் ஒர்க்கிங் டைட்டிலாக வச்சுருக்கோம். பட் டெஃபினெட்லி உதய் முரளி வில் ஹேவ் இட்ஸ் ஜர்னி இன் த லைஃப், அண்ட் வில் ஆல் ஹியர் டு செலிப்ரேட் மோர்.
தேங்க்யூ மாதம்பட்டி ரங்கராஜ் சார் ஃபார் கிவிங் அஸ் கிரேட் ஃபுட் ஆல்வேஸ். யூ ஃபில் அஸ் டம்மி. பார்த்தீங்களா பேசும்போது ஒத்தனும் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு ஸ்வீட்டோட, ஃபுல்லாக கீ அண்ட் ஸ்வீட்ஸோட. ஸோ லைக் திஸ் வாஸ் தட்ஸ் டம்மி ஃபில்லிங் ஃபிலிம் ஃபார் அஸ் அண்ட் ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், ப்ரொடியூசர் 2 பேரும் ஒரே ஆளாக இருக்கிறவருக்கு பெரிய நன்றி. மற்றபடி டிஓபி அதர்வா சாராக இருக்கட்டும், எஸ்என்போ எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. To have worked with Preeti, Atharva, Dravid, Rakshan and Sudhakar and Idaya Murli love koduthuku romba thank you. Ila ஒரு character மூலமா returning to the screens, I'm very very happy and thank you to the director Akash for that. Thanks to the producers and wonderful cast, one of the best teams that I worked with. Atharva, Preeti, Kaidu, Angeline, Dravid, Rakshan, Nati sir, everybody. எனக்கு வந்து இவங்களோட கம்பைண்டாக சீன்ஸ் இருந்தது, பட் everybody in the cast very sweet and I really wish I get to work with a team like this again. And once again, நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த படத்தை பார்த்தாலும் போய் 2வது தடவை பாருங்கள். இட்ஸ் a very enjoyable film and thank you again for all the love. Thank you. டெபியூ ஃபில்ம் ஒரு நல்ல ஒரு டீமோட நல்ல மூவியில் லான்ச் ஆயிருக்கேன்ற ஒரு ஹாப்பினஸ். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான். நிஜமாவே ஒரு ரீயூனியன். என்னைக்கு நாங்கள் திருப்பி மீட் பண்ணாலும் இட் ரியலி ஃபீல்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட்ஸ் கேங் எங்கேயோ ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு வெளில போன மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு வெரி வெரி மெமரபிள் மெமரி இன் மை ஹார்ட். கண்டிப்பாக ஃபார் எவர் எட்ஸ் இன் மை ஹார்ட்னு சொல்லுவேன். தேங்க்யூ டிராவிட், தேங்க்யூ ரக்ஷன், தேங்க்யூ சுதாகர், தேங்க்யூ பிரீத்தி, தேங்க்யூ அதர்வா, தேங்க்யூ காயது, தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ மாதம்பட்டி சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பாய். அண்ட் விக்ரம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ஸ்க்ரீனில் நான் கொஞ்சம் கம்மியாக பேசியிருந்தேன் அப்படின்னா, இல்லை செட்டில் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு தமன் சார் தான் காரணமாக இருக்கும். ஸோ மிச்சபடி இட் வாஸ் லவ்லி ஃபிலிம். அண்ட் அது தாண்டி இது வரைக்கும் எப்பயுமே நான் மறக்கிற விஷயம், ஏன்னா நான் உங்கள் கூடயே இருக்குன்றதுனால ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக மிக பெரிய நன்றி. என்னோட என்டையர் ஜேர்னியில் வந்து நான் எங்கேயோ சின்னதாக வந்தால் கூட இந்த டோரா ஃபோட்டோ போட்டு மீம் கிரியேட்டர் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அதை ஒரு அட்டென்ஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த படத்துலையும் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ என்டையர் டீம் அண்ட் இதே முரளி, ஐ லவ் யூ ஆல். ரமணகிரி சார், சின்னி ஜெயன் சார், சாரி சார் நான் வந்து சின்னி சார் கூட எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அவங்க வந்து சொன்னார், நீங்கள் வந்து காமெடியில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ சினிமாவுக்கு போனால் உங்களை அப்படியே தூக்கிடுவாங்க அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போது எனக்கு இப்போ புரியுது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப ரமணியனை நான் வந்து அவர்கிட்ட டிஸ்கஷன் உட்காரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய விஷயம் பேசிகிட்டே இருப்போம். ஒரு நாள் தான் டிஸ்கஷனே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷனே இப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படத்தில் வந்து வேலை செஞ்சோன்னு இல்லை, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன மாதிரி இருக்குது. இந்த படம் முடிஞ்சேன்னு வருத்தமாக இருக்குது எனக்கு. சீக்கிரமே அடுத்த படத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும், அதை வந்து நானும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரோலாது, சாரி. Idaya, it was an amazing time working with you. Though we didn't had like a longer screen space in the film, but whatever we tried to create, I think it did resonate to people and they did connect to it. And I think it's the passion that we have towards our craft is what reflected on screen, and I had an amazing time working with you. I hope that we get the chance to work again and have something to say to you. One second. Idaya, அடுத்த வாட்டி லேட் வடாதீங்கள். Correct? Don't be late, Idaya. And I think I covered everybody. Thank you so much for giving. நான் சொல்லணும்னு இல்லை, எனக்கு நம்ம படம் ஆல்பம் தான் வந்து ரிப்பீட்டில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் எல்லா பாட்டுமே எனக்கு எப்போவுமே நான் இருக்க படத்தில் இருக்க பாட்டெல்லாம் ரொம்ப அழகாக வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த படத்தில் நான் இருக்க பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாட்டுமே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு அது ரிப்பீட்டில் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக் டு நாங்கள் ஷூட் பண்ண பீரியடுக்கு. இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக். ஐ எம் ஸோ இன் ஆ ஆஃப் தமன் சார். You have done such a beautiful job. Thank you for giving soul to our film. இது வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கேன்னா அந்த பலன் வந்துட்டு I don't think anything can beat this happiness. So thank you so much guys for making this film a successful film. ஆகாஷ் வந்து man of few words தான், நிறைய பேச மாட்டார். பட் அவர் வந்து மேடையில் ஏற்றி ஒரு 2 வார்த்தை பேச வச்சுட்டா எனக்கு சந்தோஷப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் ஆகாஷை மட்டும் கூப்பிடுங்க. பட் பியாண்ட் தட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஃபார் தி ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரி திங். இதே முரளி பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலிஸோடு வந்து நீங்கள் பார்க்கலாம்.
லவ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது வந்துட்டு ஒரு ரிலேட்டபிள் ஃபிலிமாக இருக்கும். லவ் பண்ணாத ஒவ்வொரு இதே முரளிக்கும் இது உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். நன்றி. ஸோ வெரி ஹாப்பி எல்லாருமே படத்தை ரிசீவ் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். என் ஏடிஎஸை மட்டும் ஸ்டேஜ் கூப்பிட்டுக்கிறேன், ஏன்னா நான் ஆடியோ லான்ச் கூட வைக்கல. ஸோ அவங்களாம் நான் கூப்பிட்டு ஸ்டேஜில் இது பண்ண ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இப்படி இது மாதிரியான படங்கள் வரும்போது அந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாக வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ராக் இன் திஸ் தமிழ் சினிமா. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் டீமும் வந்து இது ரொம்ப எனர்ஜியோட பண்ண சந்தோஷமாக இருந்தது. ஆல் தட் ஐ கேன் சே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதையா இப்போ அதில் சொல்லிடுப்பா. அதர்வா பிரதர், ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரணும். ஸோ நீங்கள் இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அண்ட் நட்டி அண்ணா அண்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். அண்ட் என்னோடய செல்லக்குட்டீஸ் ராகுல், ரக்ஷன், ஏஞ்சலின், சுதாகர், ஸோ எல்லார் கூடயும் நான் ஒரு சின்ன பாட்டாக இருந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா காரணமோ அந்த அளவுக்கு கோபி சுதாகர் அண்ணா காரணம். ஒரு இன்னும் எந்த கட்டத்துக்கு போனாலும் அவங்க இதே மாதிரியான ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. இந்த படத்தில் சுதாகரன் கூட வேலை பார்க்குறதுக்கும் சுதாகரனுக்காக ஒரு வேலை பார்க்குறதுக்கும் வாய்ப்பளித்த ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ டோட்டல் எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ண ஹெல்ப் பண்ண பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஷான் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல சூப்பர் ஆல்பம் கொடுத்துருந்தீங்க படத்தில். நல்ல ஃபீல் குட், நிறைய ஒவ்வொரு சாங்குமே நிறைய வேரியேஷன்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எல்லாருக்கும் தேங்க்ஸ். வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் பயங்கரமான ரீச் கிடச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் தான். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அண்ட் என்னோட அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் ஃபைனல் அவுட் எடுக்கிறப்போ எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் வந்தது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான். தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் ஹரிஷ் ப்ரோ. தேங்க்யூ. படம் நல்லா பண்ணிச்சு, நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஹரிஷ் ப்ரோ, நான் அடுத்த படம் நல்ல படம் இந்த ஃபேமிலி மூவிஸ் மாதிரி பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. கான் சிட்டி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் கதாபாத்திரம் கொடுத்த எங்கள் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். அப்புறம் அர்ஜுன்தர் சார், உங்களோட கைதி படத்துலேயும் நான் இருந்தேன், இப்போது கான் சிட்டியில் இருக்கேன். 2 சக்ஸஸ் படத்துலேயும் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். அப்புறம் அம்மா வடகுரிச்சி அம்மா கூட நடித்ததில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பரத் சார் எங்களுக்கு பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்து இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வரத் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 3 நாள் கொண்டாடினாலே அது சக்ஸஸ் மீட்டாக இருக்குது. ஆனால் 25 நாள் கொண்டாடினது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய சக்ஸஸாக கொண்டாடும். அதுக்கு இந்த டீம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டீம், தொடர்ந்து வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கிற டீம், கொடுக்க போகிற டீம். அண்ட் ஒர்க்கிங் வித் ஹரிஷ் ப்ரோ வந்து ரியலி வந்து ஒரு கூலான ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஒர்க்கிங் வித் அர்ஜுன் ப்ரோ, அம்மா, யோகி பாபு அண்ணன் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஈவன் அகிலன் டூ, அவன் வந்து சொன்னான், நீங்கள் என் கனவுல வந்து என்னை துரத்திட்டு வரீங்க அப்படின்னு சொன்னான். அந்தளவுக்கு அவன் கனவுல கூட என்னை வில்லனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் டெக்னீஷியன்ஸ் அருள் மோசஸ் சார், ஷான் ரோல்டன் ப்ரோ அண்ட் மோகன் ராஜா சார். அண்ட் இதில் எடிட்டிங் வந்து இவ்வளோ ஷார்ட்ஸ் வந்து எடிட்டிங் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. அண்ட் ஹாரிஷ் ப்ரோ வந்து அது பார்க்க வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் தான், 2 மணி நேரம் படம் தான். ஆனால் அவ்வளோ ஒரு 6 மணி நேரம் படத்துக்கு உண்டான ஃபுட்டேஜ் ஷார்ட்ஸ் அவர் எடுத்திருப்பார். எனக்கு எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அதை வந்து ஒரு நாளில் இவ்வளோ சீன்ஸ் எடுப்பார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது ஆக்சுவலாக. அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, அந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக வந்து படத்தில் இருந்துச்சு. எல்லாம் சொன்னார், இல்லை லைக் ரமேஷ் திலக் ப்ரோலாம் ஒரு நாள் தான் நடித்தார் அப்படின்னு சொன்னார். ஆனால் படம் ஃபுல்லாக வர மாதிரி இருப்பார் அவர். ஸோ நைஸ் டீம். இந்த சக்ஸஸ் வந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களுக்கு தொடரணும். நன்றி. சத்தியமாக எல்லாருக்கையும் வந்து விசில் அடித்தாங்க ப்ரோ. நானே அடித்தேன், 2 தேட்டரில் போய் பார்த்துட்டு சூப்பராக பண்ணீங்க. ரகு ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து கல்கி ப்ரோ அண்ணா, உங்கள் பாட்டு சூப்பராக இருந்தது. அதை விட இது எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரியே நிறைய படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. இதில் பங்கு பெற்ற எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள்.
தொடர்ந்து இன்னும் பல படத்தினுடைய வெற்றி விழாக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த சான்ஸ் கொடுத்த ஹரிஷ் துரைராஜ் அங்கிளுக்கு தேங்க்ஸ் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் அர்ஜுன்தாஸ் அங்கிள் எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக இந்த படத்தை எங்களோட பலத்தை எவ்வளோ இந்த படத்துக்கு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ ரசிக்கிற மாதிரி பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். அதுக்கான உங்கள் பண்ணியும் நீங்களும் பண்ணிட்டீங்க பங்கையும். இந்த படத்தில் பாடினவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மியூசிக்கலாக ஹெல்ப் பண்ண லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆக்சுவலாக உதய் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். எனக்கு டெலிவரி வந்து ரொம்ப நெக் டு நெக்காக இருந்தது. அந்த நேரத்தில் எப்படி அந்த ஒரு ஷார்ட் டைமில் எப்படி இவ்வளோ ரொம்ப நுட்பமாக அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் அவங்களுக்குமே எங்களோட நன்றி. இந்த நேரத்தில் அண்ணாச்சி ஐயா அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் சும்மா அங்கங்கே ஒரு 4 டைலாக் தான், ஆனால் அது எல்லாத்துக்குமே பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ ஹரிஷ், தொடர்ந்து இன்னும் பல பெரிய வெற்றி படங்களை நீங்கள் கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வணக்கம், தேங்க்யூ. உண்மையிலே டைரக்டருக்கும் இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. big thank you press and media க்கு, to the audience, all the குட்டீஸ், தியேட்டருக்கு வந்து அத்தனை குட்டீஸ், அதான் நீங்கள் சொன்னீங்களே பிளஸ் பண்ணாங்கன்னு. இன்ஃபேக்ட் இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து வர அந்த ஃபீட்பேக் இருக்குது. ஐ திங்க் தொடர்ந்து நம்ம எல்லா படத்துக்கும் தியேட்டர்ஸ்க்கு போவோம், ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் இந்த படத்துக்கு அப்புறம் வாஸ் வெரி எமோஷனல். ஏன்னா முஃபாசாக்கு அப்புறம் குட் பேடுகளுக்கு அப்புறம் நிறைய குட்டீஸ் பேசுவாங்க. பட் ஐ திங்க் கான் சிட்டி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய குட்டீஸ் அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க ஃபீட்பேக் கொடுத்து ஜெனுவன்லி ரொம்ப எமோஷனலாக இருந்தது. And it only wants to make me work harder future movies. So thank you once again. And பேக்ட்ராப் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும், ஸோ ஒரு டிவோர்ஸி கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் அப்படின்னும் போது அவங்க அதை ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாரும் ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் ஸ்கோர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நானே நிறைய பேர் கூட இருக்கவங்கள நீங்கள் ஸ்கோர் பண்ணலைன்னு சொன்னானோ இல்லை, நான் என் பையன் தொலைஞ்சிருக்கான் அப்படின்னும் போது நான் அண்டர் பிளே தான் பண்ணணும். இதுதான் இந்த கேரக்டரை மீறி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த படத்துலேயே அவங்க தான் ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மித்ரா ரோல் தான். ஏன்னா அது ரொம்ப சூப்பரான விஷயத்த படத்தில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி டேட்டில் அவ்வளவு டிவோர்ஸஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது. தப்பான மேரேஜ் மூலயமா இருக்கிற விஷயத்த அவங்க ரொம்ப ஒரு மெசேஜ் மாதிரி இல்லாமல் கரெக்டாக அதை கன்வே பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் மூலயமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனபன் மேம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாச்சு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோகி பாபு அண்ணா நேற்று கூட பேசினார், ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வீடியோ காலில் வேணால் கால் பண்ணவான்னாரு. ஸோ அவருக்கும் தொடர்ந்து பெரிய நன்றி. ஏன்னா யோகி பாபு அண்ணா பெரிய சப்போர்ட், செகண்ட் ஹாஃப் அவர் வச்சு தான் கொண்டு போயிருப்பேன், சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா வடிகரிசி அம்மாவும் யோகி பாபு, ஏன்னா யோகி பாபு சார் எப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக வடிகரிசி அம்மா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. ரைட்டிங்காகவும் அது இருந்துச்சு, இருந்தாலும் அதை சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்லை அம்மா பண்ணட்டும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல நிறைய இடத்துல, அதை ரொம்ப சரியாக புரிஞ்சு எனக்கு த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யோகி பாபு அண்ணா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவரும் இந்த படத்துக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டு சார் யோகி பாபு சார்லாம் இந்த படம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் எனக்காக மட்டுமே தான் நின்னாங்க. ரொம்ப தேங்க்யூ விடிவி சார் அண்ட் யோகி பாபு அண்ணனுக்கு. அண்ட் ஃபைனலி அர்ஜுன்தாஸ் சார் இப்போ நீங்கள் ஆதித்ய கதை சொன்ன மாதிரி தான், இதில் அவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள ஒரு படம் இருக்குது. இவ்வளோ கேரக்டர்ஸ் ஸ்கோர் பண்ணுது படத்தில், எல்லா கேரக்டருமே ஸ்கோர் பண்ணுது. குட்டி குட்டி அந்த பையன் கொண்டு சின்னதாக வர ஒரு நாள் வர கேரக்டர் கூட ஸ்கோர் பண்ணோம். சாண்டோண்டன் சார் கூட இன்டர்வல் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஒரு குட்டியாக வர சீனில் கூட. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அர்ஜுன்தாஸ் அவர் ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த படம், இல்லைன்னா இந்த படமே இல்லை. அதே மாதிரி என் பேருக்கு பக்கத்தில் எல்லார் பேரும் வரணும்னு நினச்சதுக்கு அவரே தான் சொன்னார், எல்லார் பேரும் போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன்தாஸ் சார்.